பிரான்சில் வீதி பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக போக்குவரத்து அமைச்சு ஒரு முக்கியமான விதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜனவரி 1 முதல் வீதி தகுதி சோதனைக்கு உட்படுத்தப்படும் அனைத்து வாகனங்களும் ஆபத்தான டகாட்டா ஏர்பேக் குறைபாடுகளுக்காக சரிபார்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாப் டிரைவ் பிரசாரத்தின் கீழ் வரும் வாகனங்களுக்கு மட்டுமே இந்த விதி பொருந்தும். இந்த மாற்றங்கள் இப்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆணையில் சேர்க்கப்பட்டுள்ளன. டகாட்டா ஏர்பேக்குகள் தவறாக செயல்பட்டால் அதிகப்படியான சக்தியுடன் வெடித்து உலோக துண்டுகளை வாகனத்தின் உட்புறம் அனுப்பும். இந்த சாதனங்களின் அபாயகரமான தன்மை காரணமாக டிசம்பர் நிலவரத்திற்கு அமைய பிரான்சில் 46 விபத்துகளும் 20 இறப்புகளும் நிகழ்ந்துள்ளன. சூடான மற்றும் ஈரப்பதமான சூழ்நிலைகளில் ஏர்பேக்குகள் விரைவாக மோசமடைவதால் இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. வாகனத்தில் தவறான டகாட்டா ஏர்பேக்குகள் பொருத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் அது உடனடியாக சிடி சோதனையில் தோல்வியடையும். இவை முக்கியமான குறைபாடு என கருதப்படும். மேலும் அன்றைய நள்ளிரவு வரை மட்டுமே காரை பயன்படுத்த ஓட்டுநர்களுக்கு அனுமதிக்கப்படும். நடைமுறையில் வாகனத்தை உடனடியாக பழுது பார்ப்பதற்காக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கராஜ்களுக்கு ஓட்டி செல்ல வேண்டும். அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி பழுதுபார்ப்பு பணிகள் பிராண்டின் அங்கீகரிக்கப்பட்டவர்களால் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னரே வீதி தகுதி சோதனை மீண்டும் சரிபார்க்கப்படும். பிரெஞ்சு வீதிகளில் சுமார் 1.3 மில்லியன் வாகனங்கள் இந்த ஸ்டாப் டிரைவ் பிரசாரத்திற்கு உட்பட்டுள்ளன என்று நம்பப்படுகிறது.